பிரைஸ் த லார்ட். இன்று ஆண்டவர் உங்களுக்கு தரும் வார்த்தை சங்கீதம் 37:11. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். பிரியமானவர்களே, வேதாகமத்தில் பூமியில் உள்ள எல்லா மனுஷரிலும் மோசே மிகவும் சாந்த குணமுள்ளவர் என்று தேவனே சாட்சி கொடுக்கிறார். மோசே எகிப்தின் அரண்மனையில் வளர்ந்தவர். அதிகாரமும் கல்வியும் அவரிடத்தில் இருந்தன. ஆனாலும் தேவன் அவரை உடனே தலைவராக்கவில்லை. வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் அவரை தாழ்மையிலும் சாந்தத்திலும் உருவாக்கினார். மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக பேசின போதும் அவர் தன்னை நியாயப்படுத்தவில்லை. அவர்களுடன் சண்டையிடவும் இல்லை. அவருக்கு பதிலாக தேவனே எழுந்து, என் ஊழியக்காரனாகி மோசே என் வீட்டிலெல்லாம் உண்மையுள்ளவன் என்று அவனை ஆதரித்தார். அந்த சாந்த குணமே மோசேயை ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலரை வழிநடத்தும் தலைவராக மாற்றியது. முணுமுணுத்த ஜனங்கள், சோதனைகள், கலக்கங்கள் என பல அழுத்தங்கள் வந்தபோதும் மோசே தேவனுடைய சந்நிதியில் நின்று ஜனங்களுக்காக வேண்டிக் கொண்டார். அவருடைய சாந்தமும் பொறுமையும் காரணமாக தேவன் அவரை முகமுகமாக பேசிய தலைவராக உயர்த்தி வாக்குத்தத்த தேசத்தின் எல்லை வரை இஸ்ரவேலரை நடத்தும் மகத்தான பொறுப்பை ஒப்படைத்தார். தேவன் தலைவராக தேர்ந்தெடுத்தது பலசாலியை அல்ல, சாந்த குணமுள்ள மனுஷனையே. பிரியமானவர்களே, சாந்த குணம் பலவீனம் அல்ல, தேவன் தலைமைக்கு தேர்ந்தெடுக்கும் தகுதி அது. மோசேயின் சாந்தம் அவனை ஆயிரக்கணக்கான மக்களின் தலைவராக மாற்றியது. சாந்த குணம் உள்ளவர்களை தேவன் நேரடியாக வழிநடத்தி அவர்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தாமே துணையாக நிற்பார். நாம் சாந்தத்தை தேர்ந்தெடுக்கும் போது நமக்காக போராடுவதையும் நம்மை உயர்த்துவதையும் தேவன் தமது பொறுப்பாக எடுத்துக்கொள்கிறார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, ஆண்டவரே சோத்திரம். மோசே சாந்த குணம் உள்ளவராய் இருந்ததனால்தான் ஆண்டவரே அவ்வளவு ஜனங்களையும் ஆண்டவரே வழிநடத்த முடிந்தது. அவருக்கு கொடுத்த அந்த சாந்த குணத்தை இந்த நாளில் நீர் எங்களுக்கும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சாந்த குணம் ஆண்டவரே எவ்வளவு ஜனங்களை அப்பா ஸ்தோத்திர வழி நடத்தினது அப்பா. ஒரு மனிதருக்குள்ள எவ்வளவு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கோபம் இருக்கும், அதை திருத்தி வழி நடத்து ஆண்டவரே. அந்த சாந்த குணம் குடும்பத்தை நடத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு வெற்றியின் வழியை உருவாக்கும் ஆண்டவரே அந்த சாந்த குணம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சாந்த குணம் இருந்தால் ஆண்டவரே பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்தலாம் ஆண்டவரே, குடும்பத்தை கட்டலாம். அப்படிப்பட்ட சாந்த குணத்தை ஏசப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் நீர் ஆண்டவரே அந்த ஆண்டவரே சாந்த குணத்தின் ஆவி எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியாக என் தேவன் நீர் கொடுக்க போகிறீரே, நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.